ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் என்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பெருங்காயத்தினுடைய பயன்கள். அதை நம்ம எங்கெங்கே எப்படி யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள்ன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பெருங்காயத்தில் கட்டி பெருங்காயமும் இருக்குது, பவுடர் பெருங்காயம் இருக்குது. கட்டி பெருங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கிள்ளி பருப்பு வைக்கும்போது போட்டு யூஸ் பண்ணலாம். பவுடர் பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம், இது சமையலுக்கு நறுமணத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்குது. முதல்ல பெருங்காயம் என்பதுன்னா பெருலா இனத்தை சேர்ந்த ஒரு மரங்களினுடைய வேர்களிலிருந்து எடுக்கப்படுற ஒரு வகை பிசின் தான் ஆகும். இந்திய சமையலில் டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் அஜீரண கோளாறுகளை தவிர்க்கவும் மிகவும் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிற ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த மசாலா பொருளாகும். இதோட நன்மைகள்னு பார்த்தோம்னா செரிமானம், பருப்பு, கொண்டைக்கடலை, இந்த மாதிரி நம்ம பருப்பு வகைகளை சமைக்கும்போது நம்மளுக்கு கேஸ் உருவாக்குது. இந்த கேஸில் நம்ம செரிமானத்தை பிரச்சனையை சரி செய்யறதுக்கு இந்த பெருங்காயம் உதவி செய்யுது. மற்றும் வயிறு வலி இருக்குது, வயிறு உப்புசமாக இருக்குதுன்றவங்க மோரில் இந்த பெருங்காயப்பொடியை கலந்து நிறைய தண்ணி விட்டு நீர் மோர் மாதிரி குடித்து வந்தால் நம்மளுக்கு இந்த வயிறு உப்புசம், வயிற்று வலிலாம் நீங்கும். சளி இருமல் குழந்தைங்களுக்கு இருக்குதுன்னா, குழந்தைங்க நெஞ்சு சளி இருக்கும்போது சளியாக தூங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பெருங்காய பொடியை இல்லை பெருங்காயம் கட்டியாக இருந்தாலும் அதை தண்ணி விட்டு கொஞ்சம் இழைச்சி நெஞ்சில் ஒரு 10 மாதிரி போட்டோம்னா குழந்தைங்களுக்கு இருமல், சளி குணமாகும். மேலும் இது பெண்களுடைய மாதவிடாய் கோளாறுகளையும் சரிப்படுத்தும். டெய்லி உணவில் நம்ம பொரியல், கூட்டு வகைகளை, எந்த ஒரு பருப்பு வகைகளை சேர்த்தாலும் தாளிப்பு செய்யும் போதும் இதை அதிகமாக யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மற்றும் நம்ம நரம்பு வலி, கை கால் வலி, அப்புறம் இந்த சுகர் பிரச்சனை அப்படி இருக்கிறவங்களாம் கூட, சரியாக டைஜஷன் ஆகலை அப்படின்றவங்களாம் கூட இதை டெய்லி சமையலில் பயன்படுத்திட்டு வந்தால் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கலான்றத சொல்லி உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.